ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களாங்க? இன்றைக்கி பிடிக்கரணி குழம்பு வைக்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். கிழங்கு வந்து வேக வச்சு இந்த மாதிரி வடித்து எடுத்து வச்சுக்கணுங்க. இதில் வந்து வேக வைக்கும் போதே கொஞ்சம் புளி இல்லைன்னா புளியந்தலை அந்த மாதிரி போட்டு வேக வச்சோம்னா அந்த கிழங்கோட அரிப்புத்தன்மை இல்லாமல் இருக்கும். அப்புறம் வந்து இப்போ புளியந்தலை கிடைக்கலன்னா கூட பார்த்திங்கன்னா அவரை செடியோட இலையை கூட போட்டு வேக வைப்பாங்க. இது வந்து சாம்பாருக்கு தேவையான கிழங்கெல்லாம் உரித்து வச்சுட்டு சாம்பாருக்கு தேவையான வெங்காயம், தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பிடிக்கரணை கிழங்கு பார்த்திங்கன்னா மூலத்துக்கும் பெண்களோட கர்ப்பப்பைக்கும் அப்புறம் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு கூட இது வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நாங்கள் சாம்பார் வைக்கலாம். ஒரு வானலில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு கொஞ்சம் கடுகு, சீரகம், சோம்பு, வெந்தயம் எல்லாம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் வணக்கி விடலாம். வணக்கிட்டு என்ன பண்ணலான்னா, இந்த தக்காளி வெங்காயம் வணங்கும் போது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் எடுத்து மிக்சியில் போட்டு கொஞ்சம் குறைப்பாக அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா அந்த சாம்பாரில் கலந்து கொதிக்கிது. கொஞ்சம் சாம்பார் நல்லா கடிப்பாக கிடைக்கும். நமக்கு உப்பு தேவையான அளவு உப்பு போட்டு வணக்கிக்கலாம். வெங்காயம், தக்காளியெல்லாம் நாங்கள் வணங்கிட்டு அதுக்குள்ளே என்ன பண்ணலான்னா புளிக்கரைசல் கொஞ்சம் எடுத்துக்கலாம். கருணக்கிழங்கு குழம்புக்கு பார்த்திங்கன்னா எப்பவுமே கூடுதலாகவே புளிக்கரைசல் எடுத்தால் தான் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுமாதிரி கிழங்கோட அரிப்புத்தன்மை வந்து தெரியாது. வந்து குழம்புக்கு தேவையான அளவு புளிக்கரைசல் கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த வெங்காயம், தக்காளி எல்லாம் கொஞ்சம் வந்து வணங்கிருச்சு. அதில் கொஞ்சம் மிக்சியில் எடுத்து போட்டு கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கலாங்க. அரைச்சி வச்சதே திரும்பவும் அதிலே சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி கொதி வர வரைக்கும் விட்டுட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு வந்து மஞ்சள் தூள், சாம்பார் பொடி, கொத்தமல்லி தூள் எல்லாமே கலந்துட்டு கொஞ்சம் கிண்டிட்டோம்னா கொஞ்சம் நல்லா குழம்பு வந்து கொதி வரட்டும். அதுக்குள்ளே கிழங்கு நம்ம உரிச்சு வச்சோம் பார்த்திங்களா, அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது நம்ம 90s கிட்ஸ்க்கெல்லாம் நிறையவே பிடிக்குங்க. ஏன்னா நம்ம அம்மா அப்பா, பாட்டி, தாத்தாலாம் செஞ்சு கொடுத்துருப்பாங்க. ஆனால் இப்போ இருக்க கிட்ஸ்க்கெல்லாம் தெரியாது. அதனால் நீங்களும் நல்லா சமைச்சு கொடுத்தீங்கன்னா உடம்புக்கு நல்லதுங்க. சாம்பாரில் வந்து தேவையான அளவு புளிக்கரைசல் ஊற்றி வச்சு இதுக்கு வந்து தேங்காய் கொஞ்சம் ஒரு மூடி தேங்காய் எடுத்து அரைச்சி நம்ம தேவையான அளவு நம்ம நிறைய பேர் இருந்தோம்னா கொஞ்சம் சேர்த்து தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாங்க. இது புளிக்கரைசல்லே கொஞ்சம் நம்ம அந்த அரிஞ்சு வச்சு கிழங்கெல்லாம் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் புளி தண்ணியிலே கொஞ்சம் வேகும் போது குழம்பு வந்து இன்னும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். தேங்காய் விழுதான் அரைச்சி அதிலே போட்டுக்கலாம். தேங்காய் விழுதுலேயே கொஞ்சம் சீரகம், சோம்பு சேர்த்து அரைச்சி போட்டிங்க அப்படின்னா ஊற்றுனீங்கன்னா குழம்பு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து கடைசியாக பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றிட்டு வடகம் போட்டு தாளித்து கொடுத்தோம் அப்படின்னா சாம்பார் இன்னும் நல்லாவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க, கருணக்கிழங்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு, சாப்பிடலாம்.